அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொளியிலும் கடந்த கால எண்கோளம் சார்ந்த வினா ஒன்றும் அதற்கான விளக்கத்தினையும் பார்க்க இருக்கின்றோம். நன்றாக வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள். 5 வட்டங்கள் வரையப்பட்டு அவற்றுக்கிடையிலே ஒரு தொடர்பிலே பெருமானங்கள் இடப்பட்டிருக்கின்றது. மேல் இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்திலே அமைய வேண்டிய பெருமானம் என்ன என்பதுதான் வினா. 3 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. 4, 6, 12. பார்ப்பதற்கு இலகுவான எண்கோளம் போன்றிருக்கும். ஆனால் கவனம் சிதறினால் சரியான விடையை நாங்கள் தெரிவு செய்ய முடியாமல் போய்விடும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது வட்டத்திலே 1, மீண்டும் அடுத்த வட்டத்திலே 1, அடுத்த வட்டத்திலே 2, அடுத்த வட்டத்திலே வர வேண்டிய விடையைத்தான் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஆனால் இறுதி வட்டத்திலே 24 காணப்படுகின்றது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வட்டங்களுக்கும் இடையிலும் பெருக்கல் செயல்முறை இங்கே நடைபெறுகின்றது. சரியான முறையிலே விடையை நாங்கள் காண்பதற்கு ஒவ்வொரு பெருமானங்கள் அல்லது ஒவ்வொரு இலக்கங்களுக்கு இடையிலே பெருக்கல் செய்முறை எவ்வாறுன்னு சொன்னால், இந்த 2 வட்டங்களுக்கும் இருக்கக்கூடிய பெருமானமான ஒரே பெருமானமாக காணப்படுகின்றது. முதலாவது வட்டத்திலே காணக்கூடிய பெருமானமாகிய 1 மீண்டும் இடம்பெறுகின்றது சொன்னால் அந்த இலக்கம் அதே இலக்கத்தாலே பெருக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது பெருமானம் 1, அதனை மீண்டும் 1ஆல் பெருக்கினால் இந்த விடை கிடைக்கும், 1 கிடைக்கும். ஆனால் அடுத்த வட்டத்தை கவனிங்கள். இங்கிருந்து இந்த வட்டத்தை கவனிங்கள். முதலாவது வடிவமானது 1ஐ 1ஆல் பெருக்கி எங்களுக்கு கிடைத்த விடையாக இங்கே அமைகின்றது. அதே போல இங்கிருந்து இங்கு, இங்கிருந்து இங்கு, 1லிருந்து 2 என்கின்ற பெருமானம் இங்கே மாறி இருக்கின்றது. ஆகவே இந்த பெருமானம் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 2வது வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமானமானது 2ஆக மாற்றமடைவதற்கு 2ஆல் பெருக்கப்பட்டிருக்கும். 2ஆல் பெருக்கப்பட்டிருக்கும். இதில் இருக்கக்கூடிய பெருமானம் 2ஆல் பெருக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பெருமானம் கிடைக்கின்றது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது 1னுடைய பெருக்கமாக அமைகின்றது. 2வது வடிவம் 2னுடைய பெருக்கமாக அமைகின்றது. 3வது வடிவம் நிச்சயமாக 3னுடைய பெருக்கமாக அமைய வேண்டும். 3னுடைய பெருக்கமாக அமைய வேண்டும். அத்தோடு 4வது வடிவம் 4னுடைய பெருக்கமாக அமைய வேண்டும். 4னுடைய பெருக்கமாக அமைய வேண்டும். சரியாக இருக்கின்றதான்னு பார்ப்போம். 2ஐ 3ஆல் பெருக்குகின்ற போது, 2ஐ 3ஆலே பெருக்குகின்ற போது 6 எங்களுக்கு விடையாக கிடைக்கும். வெற்றிடத்திலே வர வேண்டிய விடை 6ஆக இருந்தால் அடுத்த பெருக்கத்தை நன்றாக கவனிங்கள். இந்த விடை நாங்கள் எடுத்துக்கொண்ட விடை சரியாக இருந்தால், 6 என்பது சரியான விடையாக இருந்தால் அடுத்த ஒழுங்கிலே 4னுடைய பெருக்கமாக அமைய வேண்டும். 6னை 4ஆல் பெருக்குகின்ற போது 24 விடையாக எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த பெருக்க முறையான சரியான முறை. 2னை 3ஆல் பெருக்குகின்ற போது 6 எங்களுக்கு விடையாக கிடைக்கும். சரியான விடை 2வது விடை.